வணக்கம் சொந்தங்களே! கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் போடுறதுக்காக ஒரு கலப்பைய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, என்னால சரியா அந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா, சாஞ்சிருந்தது. சரியா என்னால வந்து எதுவும் சொல்ல முடியல. ஒரு கான்செப்ட் வைஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல் செட்டப் வந்து அப்படியே இருக்குதுங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இதோட அவுட்புட் எப்படி இருந்தது? என்னங்கிறத மறுபடியும் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். கலப்பை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹோல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா கீழே ஆமுக்கு வந்து டைரெக்டாக போகுங்க. இந்த ஆமில் பார்த்தீங்கன்னா கொலுவுக்கு பின்னாடி வந்து ஒரு தகடு வச்சுருக்காங்க. இந்த தகடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உழு வந்து அப்படியே மூடிக்கிட்டே வந்துடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலுவு வந்து பள்ளம் போட்டுக்கிட்டே போவோம். அடுத்து அப்படியே மஞ்சள் உழுவும் போது என்ன ஆகும்னா மண் வந்து லைட்டாக அந்த மஞ்சளை மூடிடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார் தகடுங்க. 2 பக்கமும் அந்த பக்கமுமே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நடுவில் வாய்க்கா மாதிரி போட்டுட்டு வந்துடும். மஞ்சளும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உழுவுறதுனால அப்படியே வந்து மஞ்சளும் மூடிக்கிட்டு வந்துடுங்க. நடுவில் இந்த பெல்ட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார் வந்து கட்டி நல்லா ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா சமப்படுத்திக்கிட்டே வருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சமமாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சேனலில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் தந்திருக்காங்க. ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி, 2 பேர் இல்லை 4-5 பேர் கூட உட்காரலாம். அந்த மாதிரி வந்து பலகை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு பாங்கில் கொடுத்து அதில் வந்து பலகையை வந்து செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது அந்த பக்கமுமே அதே மாதிரி கொடுத்து நடுவில் வந்து ஒரு பலகை வச்சுட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வண்டியை மூவ் பண்ண இதில் இருக்க மஞ்சளை எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக போடுவாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து அப்படியே நடக்கும். ஃபஸ்ட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சால் வந்து ஓட்டிட்டு செக் பண்ணி பாருங்கள், மஞ்சள் எவ்வளோ தூரத்துக்கு உளுந்துருக்கு, கரெக்டாக வந்து உளுந்துருக்கா என்னங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கியர் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆளுங்களுக்கும் அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து யாராலையும் வந்து கரெக்டாக போட முடியாதுங்க. ஆளுங்க வந்து நல்ல ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இல்லை ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா காட்டில் வந்து சொட்டையே தெரியும், அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சள் இல்லாமல் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து ஆளுங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கியர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேர்த்து கையிலையுமே இருக்குது, ஆளுங்க கையிலையும் இருக்குது ப்ளஸ் டிரைவர் கையிலையும் இருக்குங்க இதோட அவுட்புட்டு. ஆனால் அவுட்புட்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக போடுறாங்க அப்படின்னா நல்ல ஜென்யூனாக இருக்குங்க. வணக்கம் சொந்தங்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சள் போடுற மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? 5th F. இதை கண்டுபிடிச்சது யார்? உங்கள் அப்பா. உங்கள் அப்பா பேர்? சந்தோஷ்குமார். ஓகே. என்ன ஊர் நீங்கள்? என்ன டிஸ்ட்ரிக்கு? ஓகே, சூப்பர். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே. அந்த மஞ்சள்லாம் போய் அங்க விழும். ஓகே. வண்டி போகும்போது தெரியும். அப்புறம் வந்து இது வந்து அப்படியே மூடி விட்டுரும். இது அந்த நடுவுல இருக்குது. இந்த தகடு மூடி விட்டுரும். ஓகே. விட்டுட்டு இது சமப்படுத்தி விட்டுரும். ஓ, பின்னாடி இருக்கிறத சமமாக்கி விட்டுரும். ஓகே. அப்புறம் வந்து இந்த பழைய வந்து உட்காரத்துக்கு செஞ்சிருக்கோம். அப்புறம் இங்க வந்து இந்த பழம் உடைஞ்சிருச்சுன்னு இது பண்ணிட்டோம். ஓ, உடைஞ்சிருச்சுன்னு. ஓ, அது எக்ஸ்ட்ரா பிட் அது. ஓகே. அப்புறம் வந்து கல்லுவணும் மண்ணா கலக்குது அதான். ஓகே, நன்றிங்க கவிக்குமார். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.